இருக்கிறது. இந்த தடை உத்தரவின் மூலமாக பாமகவுடைய தேர்தல் சின்னம் ஒதுக்கீடுகள் தொடர்பாக எந்த பாதிப்பும் இருக்குமா அல்லது பாதிப்பு இல்லாமல் ஏற்கனவே இருந்த இல்ல, நான் அது முன்பே பல தருணங்களில் ஊடக நண்பர்களிடம் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அவர் போட்டியின்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்தல் ஆணையம் அதற்கான சான்றிதழை 2 தினங்களுக்கு முன்பு வழங்கியிருக்கிறது. எனவே இப்பொழுது சிவில் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கை தொடர்ந்துவிட்டு எப்படியாவது சின்னத்தை முடக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அது தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடும். நேற்று ஒரு 18 பக்கம் ஒரு பதில் மனுவை அவர் ராமதாஸ் நிறுவனர் தாக்கல் செய்திருந்தார். அதுல பாமகவுடைய அங்கீகாரம் ரத்தானதற்கு இவருடைய மோசமான நடவடிக்கை தான் காரணம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? பலமுறை நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். அந்த மருத்துவர் ஐயாவுடைய பிரமாண பத்திரம் என்பதே அது அவரிடம் ஒப்புதலை பெற்று அவருடைய சம்மதத்தோடு அது தயாரிக்கப்பட்டதா என்ற சந்தேகமே எங்களுக்கு தொடர்ந்து பல வழக்குகளில் அவர்கள் செய்த பிரமாண பத்திரத்திலிருந்து அபிடவிட்டிலிருந்து எங்களுக்கு அந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதற்கு முன்பாகவே மருத்துவர் ஐயா அவர்கள் பெயரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில், டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிலும் இதுபோன்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே அதை பற்றி நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று எதிர் மனுதராக சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கொடுத்த எதிர் மனு அந்த பிரமாண பத்திரத்திற்கு தான் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். எனவே அந்த வழக்கை, சிவில் நீதிமன்றத்தினுடைய வழக்கை நாங்கள் சட்டப்படி உரிய வகையில் அதை சந்திப்போம். தேர்தல் ஆணையம் முன்பே அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்றும் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் அவர் தொடர்கிறார் என்பதையும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநிலங்கள் அவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொறுமை. தேங்க்யூ. ஸ்வீட்டுங்கப்பா, இனிப்படியா? வெளியில டப்புன்னு வெளியில அப்படியே வாங்க, அப்படியே சுப்பையா வட்டாங்க வட்டாங்க. ஏன் வாங்க, உங்களுக்கு தான் வாங்க. ஹலோ ரமேஷ், வாங்க ரமேஷ், உங்களுக்கு தான் சுகர் இல்லை எனக்கு தெரியும். வாங்க வாங்க, எடுங்க பார்த்து வாங்க வாங்க சார், வாங்க தாங்க 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 தாங்க. பாப்பா எடுமா எடுமா, எல்லாரும் கொடு கொடு, அவரை கொடு, எல்லாரும் கொடுங்க. எல்லாருக்கும் கொடுங்க. என்ன இருக்கு சுப்பையா? உங்களுக்கு சுகர் இல்லைன்னு தெரியும். அப்படியே அங்க போய் எல்லாரும் கொடுக்கலாம்.